சினிமா டைம். நம்ம திரையுலகின் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறோம். நம்ம ரஜினிகாந்த் சாருக்கு 2 மகள் இருக்காங்க. மூத்த மகள் நம்ம ஐஸ்வர்யா மேடம், அதாவது நம்ம தனுஷ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே அவங்கதான். சோ இந்த தம்பதியருக்கு லிங்காயத்ரான 2 அழகான மகன்கள் இருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது நம்ம ரஜினி சாரோட 2வது பொண்ணு, அதாவது சௌந்தர்யா மேடம், தொழிலதிபர் அஸ்வினை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த மேடம் ஒரு சமீபத்துலதான் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சது. சோ இந்த தம்பதியருக்கு நேற்று இரவு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. சோ இந்த சந்தோஷமான நியூஸை கேட்டு நம்ம ரஜினிகாந்த் சார் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரா. சோ இதன் மூலமா ரஜினிகாந்த் மீண்டும் தாத்தாவாகி இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இந்த புதிய குழந்தையோட ரஜினிகாந்துக்கு மொத்தம் இப்ப 3 பேருங்கள் ஆயிட்டாங்க. சோ 70 வயதிலேயே சினிமால நடிக்க ஆசைப்பட்ட சென்னைக்கு வந்து திரைப்பட கல்லூரியில சேர்ந்து நடிப்பு பயிற்சி பெற்று பாலச்சந்தரால உருவாகினவர் தான் நம்ம ரஜினிகாந்த் சார். சோ அபூர்வ ராகங்கள் படத்துல தான் அறிமுகமானாரு நம்ம சாரு. சோ தன்னை பேட்டி எடுக்க வந்த நம்ம கல்லூரி மாணவி லதாவை அவரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 அழகான பெண் குழந்தைகள் பிறந்தது. அவங்கதான் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா. மகள்கள் இருவருமே திரைத்துறையிலேயே பணியாற்ற நம்ம ரஜினிகாந்த் சார் சம்மதம் கொடுத்திருந்தாரு. சோ அதுக்கு அடுத்து நம்ம ஐஸ்வர்யா மேடம் வைராஜாவை ஒரு படத்தை இயக்கியிருக்காங்க. நம்ம சௌந்தர்யா மேடம் கோச்செடியான் படத்தை இயக்கியிருக்காங்க. சோ 2 மகள்களுமே தன்னுடைய 3 பேர குழந்தைகளையும் திரைத்துறையிலேயே ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்துவாரா இல்லை அவர் வேற துறையில அறிமுகப்படுத்துவாரான்னு தெரியல. சோ அதுக்கு நம்ம இன்னொரு 15 வருஷம் வெயிட் பண்ணணும். சோ நம்ம சினிமா சேனல் சார்பா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு வேற நியூஸ்ல உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.